அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது கடந்த வாரம் வெளியான தாய் கிழவி திரைப்படத்தை பற்றி தான். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்காங்க. அவரோட மகன்களா சிங்கம்புலி, அருள்தாஸ், பாலசரவணன் நடிச்சிருக்காங்க. மகளா ரெபாக்கா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டத்தில் ஒரு ஊரில் பவுனுத்தாய்ங்கிற கேரக்டரில் ராதிகா சரத்குமார் இருக்காங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய வீட்டில் தனியாக இருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட கண்டிப்போட வட்டி வசூல் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதனாலேயே அந்த மொத்த ஊர் மக்களும் அவங்க மேலே மிகப்பெரிய வெறுப்போடு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் திடீர்னு அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் விழுந்துடுறாங்க. அதை அந்த ஊரே கொண்டாடுது. ஸோ அப்படி இருக்கிற அந்த ராதிகாவோட மரணம் உண்மையிலேயே அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதை. ஃபஸ்ட்டு சீன்லேயே பென்னிக்விக் அப்படிங்கிற ஒரு முதிர் கண்ணனாக முனிஷ்காந்த் வராரு. ஸோ அவரோட வீட்டில் மட்டும் மணமகன் பென்னிக்விக் அப்படின்னு போட்டிருக்காரு. மற்ற வீடுகளில் எல்லாத்துலேயுமே மணமகன் மணமகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட குடும்பத்தோட பேர் போட்டிருக்காங்க. ஸோ கல்யாண பத்திரிக்கை வைக்க வர்றவங்கெல்லாம் மற்ற வீட்டுக்கெல்லாம் வைக்கிறாங்க, இவருக்கு மட்டும் வைக்கிறதில்ல. காரணம் இவர் தனியாக இருக்காரு அப்படிங்கிறதுனால. ஆனால் அவரோட வீட்டுக்கு அவர் இல்லம் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. என்னன்னு கேட்டால் ஊர் மக்கள் என்னடா இப்படி பேர் வச்சிருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப இந்த லாவுக்கு தான் தமிழ்லேயே மிகப்பெரிய மரியாதை, அதனால தான் என் வீடும் அந்த அளவுக்கு மரியாதையோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பேரை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி, தவறாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு சிறப்பான ஒரு பெயர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வச்சதுன்னு சொல்லுவார். ஸோ இந்த இடத்துலையே டைரக்டர் சிவகுமார் ரொம்ப பெரிய ஸ்கோர் பண்ணிடுறாரு ஒரு டைரக்டராக. அதே மாதிரி இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சிகள்லையுமே நாம் நினைக்கிறதுக்கு நேர்மாறான ஒரு திருப்பு முனையாகவே படத்தை நகர்த்திட்டு போயிருக்கிறது அவரோட திரைக்கதையின் மிகப்பெரிய பலம்னே சொல்லணும். ஒரு அறிமுக இயக்குனர் அப்படிங்கிற பயமோ பதற்றமோ அவருக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் அவ்வளவு சிறப்பாக இந்த திரைக்கதையை வடிவமைச்சிருக்காரு. இதில் ராதிகா அந்த தென் மாவட்டத்து ஒரு வயசான தோற்றத்தில் இருக்கிற மாதிரி அவருக்கு மேக்கப் பண்ணியிருந்தாலும், அவரோட வசன உச்சரிப்புகளில் அங்கங்கே சிறு சிறு பிழைகள் இருந்தாலும் கூட அதுவுமே ரசிக்கும்படியாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தை மொத்தமாக தாங்கி நிறுத்துறதே அவங்களோட கேரக்டர் தான். அவங்களோட மகன்களாக வர்றவங்க யாருமே அவங்களையும் மதிக்கிறதில்ல. அந்த ஊர்லேயும் அவங்களுக்கு நல்ல பேர் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணிட்டு ஒவ்வொரு பக்கம் தங்களோட வாழ்க்கையை நகர்த்தத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவரோட மகளை தன் கூடவே வச்சுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அந்த மகன்களே அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளவரசர் எங்கேயோ இருந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவார். உங்களுக்கு ராதிகாவுக்கு நிறைய சொத்து இருக்குது, நிறைய நகைகள் இருக்குது, என் கடையில் தான் வாங்கினாங்க, அதை மொத்தமாக எடுத்துட்டு இங்கே ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதைய தெரிஞ்சுக்கிட்டு அந்த மகன்களெல்லாம் போய் அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்படி காப்பாற்றுறப்ப அவங்க செய்கிற நாடகங்கள் எல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்குது, கொஞ்சம் சென்டிமெண்டலாகவும் இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு அலுப்பு தட்டாமல் கொண்டுட்டு போயிருக்கிறது மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு. இறுதியில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த நகை அவங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் வர்றது. ஆக மொத்தத்தில் இந்த படம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பனையை கொடுத்துருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் நம்ம வீட்டில் முக்கியமாக படித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் ஆண்களை விட அப்படிங்கிறத. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.